stop worrying and start living. எங்கே அந்த புத்தகம் கொண்டு கொடுத்துட்டீங்களோ? இங்கே இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு, அங்கே ஒரு புத்தகம் பாருங்கள். இந்த கவலைப்படுவதை நிப்பாட்டு, வாழ்க்கையை வாழ தொடங்கும். அது சொன்னால் இடியட்ஸ்ன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. ஸ்டாப் worrying. உங்களுக்கு தெரியுமா, பகவத்கீதாவோட ஒரே வரியில், பகவத்கீதா அத்தனை 700 ஸ்லோகங்களுக்கும் ஒரே சொல்லில் அது பெரிய மான் சொல்லியிருக்காங்க, யூ ஆர் worrying unnecessarily. நீ அனாவசியமாய் கவலைப்படுகிறாய். அத்தனை பகவத்கீதா 700 ஸ்லோகங்களுக்கும் பாருங்க இவ்வளவு தானா மீனிங்கா? நீ சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீ கவலைப்படுறது அவசியமாக இருந்தால் அது வேறு விஷயம். நீ அனாவசியமாய் கவலைப்படுகிறாய். அனாவசியமாய் கவலைப்படுகிறாய். பாருங்க என்ன அர்த்தம்? கவலைப்படுறது உண்டு, அனாவசியம் கவலைப்படுற இன்னொன்று. அதில் 2 விஷயம் இருக்குது. என்ன இருக்குது? அதான் சொல்லுங்க. வையத்தில் வாழ்வதற்கு நான் என்ன சொன்னேன்? தயவு செய்து கண்ணை முடிச்சு பாருங்க. முட்டாளாக இருக்காங்க, உண்மையில் பெரிய கவலையாக இருக்கு. இன்றைக்கி என்ன எங்கே போனாலும் சரி சொல்லி இல்லை நல்லா பாருங்க. மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம். சொல்லுங்க சத்தம்மா. அல்ல அத்தனை நூல்களையும் இல்லை அப்படியே எழுதி வச்சுருக்காங்க ஐயா. இல்லை முழுதும் இருக்குது. இதில் நம்ம தமிழில் ஒரு இடத்துலையும் இல்லாமல் இல்லை. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவுணும் புணர்ப்பானை எல்லாம் கொடுக்குறான்டா. சோறும் கூரையும் ஏற்றலாம் இடர்கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லவே. இல்லை இதெல்லாம் சத்தியம் இல்லை. அது துறவிகளுக்கும் அறிஞர்களுக்கும் வேண்டிய நமக்கு. அதாவது பாருங்க, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. அப்போ இந்த இந்த அறிவு, இந்த ஞானம் இந்த இல்லறத்தார்களுக்கு எவ்வளோ அவசியம் என்றால் சொல்லு. செல்விருந்து ஓம்பி வரிவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தை பாரு. காலையிலிருந்து மாலை வரையும் வேணால் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையோ? அது இந்த முட்டாள்தனமாக என்ன மனதை அந்த எது எது துன்பம் என்று அறியாமல் இது 2ஐயும் கலந்து அடித்து வாழ்க்கை முழு அழுது. உண்பது நாளி உடுப்பது 4 முழம் 80 கோடி நிறைந்து எண்ணுவன கண்புனைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல சாந்துணையும் சஞ்சலமே தான். அந்த அவையார் திட்டுறா இல்லையா? இது என்ன திஸ் இஸ் ஃபெட் அப். தானே சொல்லுங்க பாருங்க. ஏன் இந்த சஞ்சலம் ஏன் வருது? உண்மையில் இந்த அனாவசியம்னு அன்னெசரி worry அது வாரது அல எதால் இந்த என்னது நோவும் துன்பம். தயவுசெய்து அந்த சொல்கிறாங்க, நான் கைலாயத்து போயிருந்தேன், அதில் இந்த அன்னம் இருக்குது, அவங்களெல்லாம் காய்ச்சி கொண்டிருப்பாங்க ஐயா. உண்மையில் யூ கேன் ஹியர் தெம் டாக்கிங். அப்படி அதை சொல்லுவாங்க. அதுக்கு தெரியுமா இங்கே பாலையும் தண்ணியையும் பிரிக்கிறது. நம்மெல்லாம் ஹம்சா சொல்லுங்க. உண்மையில் பரமஹம்சாண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சம் இருக்குது இப்போ. ஆனால் நம்ம எல்லோரும் அப்படித்தான். அது சொல்லுங்க, புத்திமான் பலவான். அது அங்கே பெரியவங்கள்ட்ட போ. நம்மளுக்கெல்லாம் இறைவன் அறிவு கொடுத்துள்ளார். என்னய்யா லோன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ நம்மளோட தவறு என்னென்னா, இந்த குருநார் ஒரு நாள் சட்டியாக திட்டினார் எனக்கு. நித்யானந்த சுவாமி, ஸ்பெண்ட் யுவர் ஹெட். இட் இஸ் கிவன் டு ஸ்பெண்ட், டோன்ட் யூ. உள்ளுது அடி. அவங்க எல்லோரும் பார்த்துட்டு உள்ளுதுண்டை சாமியார் நல்லா. என்ன அர்த்தம்? நமக்கு இறைவன் நிறைய அறிவு கொடுத்துருக்காரு ஐயா. அதை நம்ம உண்மையில் சரியான முறையில் பிரயோகிக்கிறதே இல்லை. இப்போ சின்ன ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க. யாரு குளங்கள்ல இது நோவு, இது துன்பம். இது துன்பம் நான் என்ற முட்டாள்தனதாக கொண்டது. இது நோவு இறைவனால் கொடுக்கப்படும். அதுக்கு பிரித்து பாருங்க. அந்த பால் தண்ணியை பிரிக்கணுமா ஐயா கொடுத்துருக்காங்க இறைவன். ஏன் பிரிக்கக்கூடாது? மாற்றி கொண்டு அடிக்க பண்ணிக்கிறீங்களே. அப்போ வையகத்தில் வாழ்வதற்கு முதல் வழி இது 2ஐயும் பிரித்து வைங்க. இது என்ற என்ன என் அறிவின்மையால் வார நோ வருத்தம்
இது பிரிச்சு பாருங்க 15 85 15 எவ்வளோ ஐயா? வீதம் என்ன எப்படி அது? அப்போ ஓகே, வையத்தில் வாழ்வதற்கு முதல் துன்பம் நோவு பிரித்து வச்சா. இப்போ என்ன உள்ளது 15 தான் இல்லையோ? உள்ளது 15. அப்போ தொடங்கும். இப்போ வாழ்க்கையில் தொடங்கலாம். என்ன தொடங்கலாம்? அடுத்து என்ன? இந்த உடம்பு. இப்போ நோவு வாரதும் எதுக்கு? உடம்பு. பாருங்க, இந்த உடம்பு பிறக்கும், சொல்லுங்க, கொஞ்ச காலம் இருக்கும், அது வளரும், அதுக்கு நோய் வரும், அப்புறம் மூப்பு வரும், டும். இது ரெண்டாவது. வையத்தில் வாழ்பவர். இதுக்கு இன்னொன்று, அதாவது இது சொல்லுங்க, ஷட் ஊர்மினி, அதாவது 6 அலைகள். சொல்லுங்க, இந்த உடலுக்குள்ள 6. இது மிக அந்த நீங்கள் இந்த குழப்பி அடிக்கிறீங்கண்டா, அந்த நோவையும் துன்பத்தையும் குழப்பி அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இது. நான் நிறைய கிட்டத்தட்ட 99% இந்த வங்கல்ல யார் சாதாரண பாமர மக்களை நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் முடங்கு, ஒரு நாளைக்கு இவ்வளோ போகுதுன்னா என்ன, ஒரு நாளைக்கு தலையாக போட்டால் போச்சு சுவாமி, இது என்ன பெரிய காரியம், அப்படி சொல்கிறாங்க இந்த கிராமத்தில். ஆனால் யார் நம்ம என்ன செய்கிறோம் சொல்லிருக்கணும். 6 ஊர்மணிகள் இதை யாரும் மாற்ற முடியாது. ராமர், கிருஷ்ணர், புத்தர். நான் சொன்னேன் அன்றைக்கு, ஐயா நான் குஷிநாராயண இடம் இருக்குது, கவனம் கேளுங்க. இது உண்மையில் இந்த புத்தர் சமாதி அடைஞ்ச இடம். நானும் ரத்னபால சுவாமிஜியும் இந்த எங்கெல்லாம் இந்த புத்த பகவான் அந்த இடங்கள் இருந்தோ 2 பேரும் போகிற இடம். அங்கே போய் அந்த இடத்துல என்ன உபதேசம் நடந்தது அதை படிக்கிறது. அப்படியே படித்து குஷினாராக போகணும். அதில் அவர் சமாதி அடைந்த இடம், அதில் படிக்கிறோம். அப்போ புத்தர் அவர் ஆனந்தரை கூப்பிட்டு, பிரதம சிஷ்யர், ஆனந்தா நீ என்னை பற்றி இப்போ என்ன நினைக்கிறாய்? அவர் சொன்னார், அவர் சொல்ல வந்தேன்டா நண்பரே, இல்லாட்டு மரியாதைக்கான ஒரு அந்த துறவி, இன்னொரு துறவியர் அட்ரஸ் பந்தேன்னு சொல்லுவாங்க. என்ன இவர் மூப்பு யாரு? இவர் அண்ணன் தம்பி, உண்மையில் பெரிய மடமான் சின்ன மடமான். அதுன்னா நான் உங்களோட இளமை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் மிகவும் அழகான ஒருவர். உடம்பில் உங்களை நான் அழகான நாள் பார்க்கவே இல்லை. நீங்கள் இளவரசர் கூட அப்போ நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் இப்போ உங்களோட உடம்புக்கும் சாதாரண இந்த பிராமர் இருந்து இந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்போ இந்த வீடு இந்த உடல் விழ முதல் எப்படி இருக்குமோ வயது போனாக்களுக்கு அப்படியே உங்கள் உடல் உள்ளது. இப்படி தான் அவர் 2 பேரும் காய்க்கும். அதை படித்தேன் நான். இப்போ என்ன அர்த்தம்ண்டா, இப்போ நம்ம குழப்பி அடிக்கிறது ஒன்று காரணம். இந்த முதலே சொல்லிட்டேன், என்னது அறியாமை. சொல்லுங்கள், அறியாமை. இந்த உலகத்தில் உள்ள பாவத்தில் மிக பாவத்துக்கு பேரண்ட்ஸ் அம்மா அப்பா ஆரண்டா என்ன தெரியுமோ? சொல்லுங்க, அறியாமை. உலகத்தில் உள்ள அத்தனை பாவத்திலும் பாவம் இருந்தார். அது தாய் தகப்பன் யார்? அறியாமை. அதுதான் நான் அதை சொல்ல போகிறேன். ஒற்றே பாவம். ஒற்றே ஒரு பாவம் இருக்கா நம்ம, என்னது? அறியாமல். சொல்லுங்க, இந்த உலகத்தில் ஒரே பாவம், ஒரு பாவம் கிடையாது. எது? அறியாமல். நான் முதல்ல சொன்னேன், இதை நீங்கள் பிரிக்க முடியாமல் 85 விதமான நோய்களால், துன்பங்களால், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரி, அழுத்தம், கஷ்டப்படுறது. அது 85 போயிட்டு இல்லையோ, இன்னும் 15 தான் மிச்சம். மற்றதை பார்ப்போம். 2வது வையத்தில் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறது இன்னொன்று, இது அறிகிறது. முதலே சொல்லிட்டேன், எனக்கு இந்த உடம்பு ஒரு என்ன உபகரணம். சத்தான் சொல்லுங்க. எனக்கு நான் ஓகே, நான் யாரோ ஒரு கோயில், நான் ஆத்மா இல்லாட்டி உயிர். எனக்கு இந்த உடம்பு ஒரு உபகரணம். உதாரணத்துக்கு உபகரணம் என்னது? உபகரணம் இப்போ உதாரணத்துக்கு கத்தியோ கோடரி இல்லாட்டி இந்த வாரிகள் இல்லையோ, உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த காலத்தில் என்னது ஈக்கிலால் செய்த வாரிகள் இருக்குது. இந்த காலத்து பிளாஸ்டிக் ஓகே, அதை ஈக்கிலால் செய்த வாரி நீங்களாம் பார்த்துருங்க இல்லையோ? சொல்லுங்கள், யார் பார்க்கல ஈக்கிலால் செய்த வாரி?
இன்னும் கொஞ்சம் நாளே பிறகு அது கொஞ்சம் அந்த இதன்னொடனே கலரும் உடையும் அதை தூக்கி போட்டுட்டு என்ன உண்டு இன்னொரு வாரில் புதியாக வேண்டி வரும், இல்லாட்டி நீங்கள் செய்ய வேண்டி வரும். அது மாதிரி இந்த உடம்பு என்ன நான் தான் இந்த இந்த என்ன வார்களால் கூட்டுறோம் இந்த கையில் தான் இது. அது மாதிரி இந்த உயிருக்கு இந்த உடம்பு ஒரு உபகரணம், ரைட்? அதுக்கு என்ன நடக்கும்? நம்மளோட உபகரணத்துக்கு மற்ற உபகரணம் மாதிரி கொஞ்ச நாள் இதுவாக இருக்கும் கொஞ்சம் உபயோகப்படும் பிறகு டும். அப்போ இந்த உடம்பை அடுத்த என்ன அறிவீனம் என்னென்னா இந்த வாரியல் நான் சொல்லுங்க, நான் எனது உபகரணம் ஆகிய அது சொல்கிறேன் வாரியலா வாரியல் நீங்கள் உடம்பு என்ன வாரியல் ஈகிள் தடியா வாரியல்னு சொல்கிறா சொல்லுங்க ஏத்தம்மா சரி சொல்லு அதுக்கு பேர் என்ன வாரியல் நம்ம கூப்பிடுற ஈகிள் தடியா ஒற்று பேர் சொல்லையா ஈகிள் தடி ஓகே இவ சொன்னேன் அது ஒத்துக்கண்ணே ஈகிள் தடி கிளியரா ஈகிள் தடி நான் இந்த ஈகிள் தடியை நானுண்டு ஒரு சொன்னா நீங்கள் என்ன சொல்லுங்க அவன் ஸ்க்ரூ லூஸ் அப்படி தானே இல்லைங்க ரைட் ஈகிள் தடி நான் தெரியுமா இதான் சொல்லி கொண்டு வந்தா என்ன சொல்லுங்க அது மாதிரி தான் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அந்த அந்த பாட்டு என்ன அர்த்தம் இல்லை அந்த வாரியெல்லாம் தூர்றது பழதா போய் புதிய கொண்டு வா அப்படி சொல்லலாம் இல்லையோ அப்படி தான் அந்த உடம்பு எப்படி இந்த வாரியல் இந்த உயிருக்கு சில ஆசைகள் இருக்குமா அதை நிறைவேற்றுறதுக்காக இந்த உடம்பு எடுத்துட்டு நான் வந்திருக்கேன் வேண்டிய அளவு அதை பாவிக்க வேண்டியது அது செய்து இது செய் பாவிச்சிட்டு டும் போட்டுட்டு இதை நீங்கள் தயவு செய்து அறியணும். நிறைய பேர் குழப்பி அடிக்கணும். இந்த வாரிகள் நானு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ அதை விட மோசமாக இந்த உடம்பு நானு சொல்கிறது. அது ஒரு அழகான ஒரு ஞான நூலாகிய இந்த இதில் யோக வாசிஷ்டா, அது தமிழில் ஞான வாசிஷ்டம்னு சொல்கிறோம். அதில் அது சொல்கிறாருண்டா இந்த உடம்பை நீ சின்ன வயதிலிருந்து எவ்வளவு கவனமாக பாலனம் போஷணம் செய்து வளர்த்தாய். இது இந்த உலகத்தில் உள்ள நன்றி கட்ட ஒரு ஒன்று எடுத்தா அவன் சொல்லாங்க இது நன்றி இந்த வேர்ஸ்ட் அன்கிரேட்ஃபுல் திங் இன் திஸ் வேர்ல்டு. அது இந்த உடம்பான் தெரியுமா? நீ அதை போல நம்பா என்னெல்லாம் செய்திங்க. அதுக்கு ஒரு நாள் ஹலோ பாய் உங்களை விட்டுறாது போயிடுமா? நீங்கள் விட மாட்டீங்க, நீங்கள் விட மாட்டீங்க. அது ட்ரப்பு இது அந்த ஞான வாட்டில் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இதுலேயும் என்ன அன்கிரேட்ஃபுல் என்னது என்ன அன்கிரேட்ஃபுல் தமிழ் நன்றி கட்ட ஒரு ஒரு ஒண்டா அந்த உலகத்திலே அது இந்த உடம்பா. ரைட். இன்னொன்று ஒருவன் கடந்து சில ஆற்றுல பார்த்தீங்களா, நான் அங்கே வரக்குள்ளே அந்த நாள் கும்பிட நான் வேலை செய்யக்குள்ளே அந்த சின்ன சின்ன குளம் இருக்குது குட்டை, அதில் பெரிய பெரிய முதலை இருக்கும். அந்த இதில் என்னது குமுக்கண்ணா அதில் இருப்பாங்க, அது தெரியாது. ஸோ ஒரு ஆள் வந்து பார்த்தா இரவா பின்னேரமாக போச்சு, கறவை கடக்கணும், ஆறும் ஓடிக்கொண்டிருக்கு இல்லை. ஆனால் பார்த்த ஒரு கட்டை ஒன்று கிடக்கு இல்லை. இதை பிடிச்சிட்டு கொஞ்சம் நீந்திட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த கரை இப்படி கொஞ்சம் இழுத்துட்டு போச்சேந்துடலாம் எடுத்துட்டு இதை பிடிச்சிட்டு போனால் தள்ளினார் இல்லை. அதுவும் போகுது, இவரும் போனார், கட்டே இல்லையோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே என்ன நடந்தது? அது முதல்ல டும் நடு ஆற்றுல அவரையும் முடித்து அது லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் அது வேறு விஷயம். அப்போ அந்த உதாரணத்தை ஆதிசங்கராச்சாரியா இந்த மானானப்பட்டவர் இந்த உடம்புக்கு சொல்கிறார். இந்த உடம்பை நம்பி எந்த முட்டாள் இல்லை, அந்த வார்த்தை பார்க்க நீங்கள் என்ன மன்னிக்கும். ஏண்டா தானாடா விட்டாலும் தன் சதையாடும் என்பார். மிக கஷ்டமாக இருக்குது இல்லை. அதாவது நம்ம படித்த முட்டாளாக இருக்கக்கூடாது. என்ன படித்தேன் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். என்ன படித்தேன்? ஒன்றும் படிக்க. அது சொல்கிறார், இந்த உடம்பை நம்பி வாழ்க்கையை கொண்டு போகிறவன் இந்த அவன் அறியாமல் செய்தான், நம்ம அறிஞ்சு செய்கிறோம் பாருங்க. அவனை மன்னிக்கலாம், நம்மளை
மன்னிக்கவே முடியாது. நெருநெல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நான் சொல்லுவேன் பாருங்க, ஒரு என்ன இல்லை இருக்கு என்ன புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழின் திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று சொல்லி அருள்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முளவதிர மலையென்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. அந்த நேரம் எங்கள் அப்பன் வருவார். அதில் நீங்கள் இது வச்சுக்கோங்க ஆஜே இல்லை. அப்போ இது அடுத்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்கிறதுக்கு இந்த உடம்பு நான் அல்ல, இந்த உடம்பு எனது உபகரணம். அதை நான் சரியான பாருங்க. இப்போ ஐயாட்ட இது இருக்க வச்சு என்ன பாருங்கள், எல்லாம் க்ளீன் என்ன பாருங்கள், ஒரு டஸ்ட்டு கூட இல்லை. ஏன் இது இந்த உபகரணம், இது நல்ல காரியம் செய்கிறதுக்கு. இது நடமாடும் கோயில்னு சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்த பக்கம் பார்ப்போம் எப்படி. இது ஒரு பக்கம், அதாவது இந்த உடம்பு எனது உபகரணம், ரைட். அடுத்தது இந்த உபகரணத்தை நான் மிக கவனமாக பாய்ப்பேன். ஏன் உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். நான் இழுக்கென்று சொல்ல வரல, அவரும் சொன்னார் உடம்பினின் உள்ளே உருபொருள் கண்டேன். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்கிறதுக்கு இந்த ரெண்டும் வேணும். அதை நெகட்டிவ் வேண்டா, இட்ஸ் எ டேஞ்சரஸ் திங், பி கேர்ஃபுல். இது ஆபத்தான. பாசிட்டிவ் வேண்டா என்ன, உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. இப்போ நம்மளோட நல்ல உபகரணம் இல்லை பாருங்கள். நேட்ட என்னது உபகரணம், இப்போ எல்லோரையும் கான்டாக்ட் பண்ணுறது என்ன இருக்குது, ஒரு மொபைல். ஏன்னா கண்ணில் தூரத்துக்கு வர யோகராய வராரா அவன் கமல் வரான்னு தெரிகிறதுக்கா, இல்லாட்டி படிக்க தேவையில்லை. இது என்னது, கண்ணாடி, ரைட். இப்போ என்ன இந்த ரெண்டையும் என்ன நம்மளோட மச்சால் இருக்கா வந்தினியம்மா டெலிஃபோன் அங்கே அந்த பிளாஸ்டிக்குள்ளே வச்சுருங்கோ. என்னது அந்த ஃபைல் ஒன்று இருக்குது, அது ஏன் தண்ணி போட போதும்மா, எனக்கு கண்ணாடியை கூடம்மா அங்கே இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன் இது எனது உபகரணம், என்ன மிக காணியாக இருக்கும். ஆகவே இந்த உடம்பு ஆத்ம ஞானம் அடைவதற்கும் இறைவனை தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று காண்பதற்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட மிக உத்தமமான ஒரு உபகரணம். அதை உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேன். இது யூஸ்ல இதுண்டா, அது உபகரணம் ஒன்றோடனே அதை விட்டு இல்லை. நம்மளோட உபகரணத்தை நம்ம என்ன செய்வோம், உண்மையில் சரியான முறையில் அதை வச்சுக்கணும், அதை செய்யணும். அது சரி, கரெக்ட். இப்போ நான் முதலாக சொன்ன என்ன செய்யணும், அந்த பிரிக்கும். ரெண்டாவது இந்த உடம்பு ஒரு உபகரணம், சொல்லுங்க. அது நான் இல்லை, சத்தமாக சொல்லுங்க. இது எனது உபகரணம். ஆனால் இது மூண்டாக என்ன சொன்ன, இந்த உடம்பு அது ஓகே. இந்த உடம்பு அது கவனமாக இருக்கணும். ஏனெண்டா இது நம்மளை முதலை மாதிரியும் நம்மளை தாக்கக்கூடிய உண்டு. ஆனோடைய சாவதான் எச்சரிக்கை. நாலாவது என்ன, இந்த உடம்பு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு உபகரணம். இதை வைத்துத்தான் என்ன செய்யணும், நம்ம ஆத்ம ஞானம் இறைஞானம் அடைய முடியும். நாலாவது ரைட். நாலாவது என்ன, அதே உடம்பு முதலை கெட்டது அதே உடம்பு உபகரணம் மாதிரி இல்லை. அதே உடம்பு தான். ஒரு நாள் பாருங்க, இந்த முத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம் சொல்லுங்க சேத்தம்மா. நித்யானந்தாஜி நம்மளோட குருநாதர். வாங்க ஒரு ஆளை கூப்பிட்டு, இவர் ஒரு கார் இங்கே நிற்கிது, மற்ற காரு நித்யானந்த கராச்சியில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு. மற்ற காரு ஒரு காரு இங்கே நிற்கிது, இந்த காரு. இன்னொரு காரு எங்கே கராச்சியில் நிற்கிறேன். எல்லாருக்கும் அவருக்கு மட்டும் முழக்கல, மற்ற எல்லாருக்கும் முழக்கம். என்னென்ட்டா அவர் உடம்பை அவ்வளவு அசிங்கமாக வச்சுருப்பார். ஒரு உடுப்பு சரியில்லை, அவருக்கு இன்னும் வருத்தம் வந்தால் கவனிக்க மாட்டார். அப்போ என்ன சொல்கிறான்டா, முட்டாளே, இறைவன் கொடுத்த ஒரே ஒரு கார் தான் உன்னோட இருக்குது. உன்னோட 2 கார் இருக்குண்டா, 2 உடம்பு உன்னோட இருக்கா, அதான் அர்த்தம். உன்னோட உள்ளது ஒரே உடம்பு. ஆகவே மிக கவனமாக இதை
உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. ஒரே ஒரு கார் தான், நீ ஒரே ஒரு உடம்பு தான் உனக்கு கொடுக்கப்பட்டது. அதை மிக கவனமாக இல்லாமல் பாருங்க. காலையில் எழும்புங்க, சூரிய முதல் இல்லை பிராணாயாமம், இந்த சூரிய நம்ம அவர்கிட்ட சொல்லிப்பாங்க. சேஞ்ச் இருக்கா என்ன இல்லையா? அம்மா சொல்லு, பேசணும், கை ஊற்றுங்க. இப்போ வந்து எனக்கு சொன்னேன், ஏதோ யோகாசனம் சொல்லிக் கொடுத்தேன், கொஞ்சம் பிராணாயாமம் சொல்லிக் கொடுத்தேன், சவாசனம் சொல்லி ஏதோ 5 or 10%. அது 100% ஆகலாம் இல்லையோ? அப்போ புத்திமான்கள் என்ன செய்கிறாங்க, தங்களோட உடம்பை இல்லை சரியான முறையில் குளிப்பாடு, நேரத்துக்கு எழும்பி இல்லை அதுக்கு பிராணாயாமம் செய்து ஆசனம் செய்து இல்லை சரியான முறையில் உணவு நோய் வந்து அதை கவனி. இது ஏன் எனக்கு உபகரணம் ஐயா. அப்போ வையத்தில் வாழ்வாங்கு வாழ்கிறது 4வது இது இந்த உடம்பை அதை அந்த நேரத்துக்கு அடுத்தது கவனமாக கேட்கணும். இந்த நம்ம எங்கே நான் இப்படி இங்கே இதே சூழலில் இதே பொருளாதார நிலையில் இந்த சுற்றாடலில் இருப்பதற்கு காரணம் எனது சொல், எண்ணம், செய்கை. இப்பிறவியிலும் போன பிறவிகளில். இப்போ என்ன பார்க்க ஒரு தங்கச்சி வந்தான். அவள் கிட்டத்தட்ட 35 வயது மேலே இருக்கு. அவள் கல்யாணமாக இல்லை, அவளோட தங்கச்சி கல்யாணமாக இல்லை. தம்பி மலேசியா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ரைட், ஓகே. இது அத்தனையும் இந்த பிறவிலையும் போன பிறவிலையும் செய்த சொன்ன எண்ணிய செய்த கர்மங்களின் பலன் சொல்லுங்க. இப்போ நாம் சொன்ன மாதிரி என்னது அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இந்த நோவுக்கும் துன்பத்துக்கும் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அறியோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம நல்ல சூழல், நல்ல உடம்பு நல்லது, நல்ல தாய் தகப்பன், நல்ல எல்லாம் நல்லா இருந்தால் நமக்கு தெரியும் போன பிறவிலையும் இந்த பிறவிலையும் ஏன்னா நான் நல்ல புண்ணியம் செய்திருக்கேன், நல்லா நடந்திருக்கேன், இல்லை பெரியவங்களுக்கு நான் பூஜை புண்ணியம் செய்திருக்கேன். அதால் நான் செய்த புண்ணியத்துக்கும் என்ன செய்த நல்ல எண்ணங்களுக்கும் லோ ஆஃப் அட்ராக்ஷன், கவர்ச்சி தத்துவத்தின் அடிப்படையாக சொல்லுங்க ஏத்தமா நான் இப்படி இருக்கிறேன். அப்போ அடுத்தது அந்த நோ துன்பம், இங்கேயும் அந்த முட்டாள்தனம் வருது, அதாவது குழப்பி அடிக்கிறது. அப்போ ஒரு புத்திமான் தெரியணும், நான் இப்பொழுதும் இல்லை உடம்பு அவ்வளோ நல்லா இல்லை, பணம் இல்லை, சுற்றாடலும் அவ்வளோ நல்லா இல்லை, என்ன செய்யணும், இது அறியணும் முதல்ல. இது நானே எனக்காக என்னால் செய்ய படைத்த சூழல், என்னால் நானே